ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான எம்பிவி சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில சீன் கண்டினியூஷன் இல்லாத மாதிரி தெரியும். பட் நான் உங்களுக்கு மாடிஃபை பண்ணி புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் பவர்ஃபுல் வெண்டர் சீசன் 1 எபிசோட் 11. அந்த வைஸ் கேப்டனோட ஃப்ளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. என்னோட பேரு ஜிங்ஷி. எனக்கு ஒரே கனவு தான். நான் 1000 தடவை ஸ்வாட ஸ்விங் பண்ணிட்டு இருந்தேன். ஒயிட் ஷார்க் அசாசின் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் வைப்பாங்க. அதில் போய் இவன் கலந்துக்கிட போயிருக்கான். வந்திருந்த 200 பேர்ல இவங்கள அலெக்சாண்டர் செலக்ட் பண்றான். அவன் 2 வார்த்தை தான் செலக்ட் பண்ணதுக்கு ரீசனா சொன்னான். லோ ப்ரொஃபைல் பார்க்கறதுக்கு ஆர்டினரியா தெரியுறதுனால டார்க் நைட்குள்ளேயே இவனை இன்ஃபில்ட்ரேட் பண்ண வச்சிருக்காங்க. இதுக்காகவே பிறந்தவன் அலெக்சாண்டர் சொல்லியிருப்பான். சரின்னு அவனும் அந்த இடத்துல வேலையை பார்க்க ஆரம்பிச்சான். ஆர்மிக்குள்ள இவனுக்கு நிறைய வேலையை கொடுக்குறாங்க. பட் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவனும் அமைதியா வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸ்வாட ஸ்விங் பண்றது தான் எனக்கு பிடிக்கும். பட் இந்த வேலையெல்லாம் பார்த்தினா அதை எப்படி ஸ்விங் பண்ணணுங்கிறதையே மறந்துடுவானோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். இப்போ புது ட்ரைனிங்ஸை டார்க் நைட்ல ரெக்ரூட் பண்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புது கோலை வச்சுக்கோங்க, உங்களால இது முடியும் நம்புங்க அப்படின்னு நம்ம அட்வைஸ் கொடுத்துட்டு இந்த அட்வைஸ் எனக்கும் சேர்த்து தான் மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்பதான் ஒரு நாள் முக்கியமான ஒரு ஃபைல் என்கிட்ட வந்துச்சு. இந்த பர்னிங் பிளட். அலெக்சாண்டர் கிட்ட இவன் அதை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீ ஆர்மியில இருக்கவனா வெளியே வந்துடுன்னு அலெக்சாண்டர் சொல்லவும் அப்பாடா நம்ம ஹாப்பியா இருந்தா. அலெக்சாண்டரே ஒரு ஸ்டூடெண்ட் அடிச்சுட்டாப்பான்னு பார்த்தவங்க பேசுறாங்க. அதுதான் இந்த ஜான். அதனாலதான் நம்ம ஹீரோவை போட்டதுல அவன் ட்ரை பண்ணுவோம். டீகாவை அவளோட கைவட்டப்பட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. நம்ம ஹீரோ டீகாவை கூட்டிட்டு அங்கிருந்து ஓட ட்ரை பண்றான். பார்த்தா இந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் பவர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த டெஸ்டே அதனாலதான் இங்க வச்சிருக்காங்க. இங்க ஸ்கில்ஸ் மட்டும் தான்டா வேலை செய்யும் அப்படின்னு அந்த வைஸ் கேப்டன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் அவனை தடுக்கிறேன், நீ இங்க இருந்து போயிரு அப்படின்னு டீகாவை சொல்றா. அப்படியே அவன் மயங்கி விழுந்துருத்தா. விட மாட்டேன்றான் அந்த வைஸ் கேப்டன். பின்னாடியே நம்ம ஹீரோவை துரத்தி வந்துட்டு இருக்கான். அங்க இருக்கிற பீஸ்டோட போன் இப்ப நம்ம ஹீரோ கைக்கு கிடைக்குது. நம்ம ஹீரோ கிட்ட ஸ்பியர் ஸ்கில் இருக்குங்கிறதுனால ஹீரோ இப்ப லெவலப் பண்ணி இவன் கூட அசால்ட்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல. இத்தனை வருஷமா நான் கடமையா ட்ரைனிங் எடுத்திருக்கேன். இந்த சின்ன பையன் அவ்வளோலாம் ட்ரைனிங் எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. இவன் எப்படி என்ன விட பெட்டரான ஸ்கில் வச்சிருக்கான் அப்படின்னு ஜீசங் தான் அடி வாங்கி கீழே விழுறான். உண்மையிலேயே யார் தாண்டா நீ நம்ம கேட்டா நான் மாஸ்டருக்கெல்லாம் மாஸ்டர் நம்ம ஹீரோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஓ அப்படிங்களா மாஸ்டர், உங்க உயிர் போறதா நிச்சயம் அப்படின்னு சொல்லி அந்த பீஸ்டோட ஸ்பிரிச்சுவல் பவரை இவன் உடச்சு போட்டுருதான். இப்போ நீ ஸ்பிரிச்சுவல் பவர் இல்லாம சாவ போறாடா அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறான். முடிஞ்ச அளவுக்கு அப்சர்வ் பண்ணணும். நாய் மாதிரி நம்ம ஹீரோ அதை மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கான். பார்த்தா அண்டர் கிரவுண்ட் உடஞ்சி சில பீஸ்ட் அந்த இடத்துக்கு வருது. ஜீசங்கோட கத்தியை நம்ம ஹீரோ எடுத்துக்கிறான். அந்த ஜீசங்க அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இழுத்துட்டு போயிருது. டீகாங்கையும் இழுத்துட்டு போக டக்கு நம்ம ஹீரோ போயிட்டு காப்பாத்துறான். அவன் இன்னும் மயக்கத்துல இருக்கா. அவளோட பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் கிளாமிட்டில இருந்து டார்க் நைட் தான் என்ன காப்பாத்தினாங்க. ஒரு வருஷம் ஒவ்வொரு கோலை வச்சுக்கோங்க, உங்களால இதை முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வைஸ் கேப்டன் ஸ்பீச்சை கேட்டிருப்பா. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் டார்க் நைட்ல ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபர்ஸ்ட் மிஷனுக்கு போகும்போது ரொம்பவே நர்வஸா இருக்கா. நர்வஸா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, நானே நர்வஸா தான் இருக்கேன்னு அந்த மிஷனோட கேப்டன் சொல்லியிருப்பான். அவன் அடி வாங்கி விடவும் நான் யாரையும் சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கேப்டனை தூக்கிட்டவா ஓடுறா. இப்போ அடுத்த மிஷனுக்கு இவங்க போறாங்க. இந்த இடத்துலயும் நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்கு. வர்ற புல்லட்ஸ் எல்லாம் இவ பாடியை வச்சு அவ தடுக்கிறா. யாரையும் நான் சாக விட மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்படியே நிறைய பேரை காப்பாத்தி இவ ஒரு ஸ்குவாட் கேப்டன் ஆகி இவளை மதிக்கக்கூடிய நிறைய சோல்ஜர்ஸ் வந்திருந்தாங்க. ஏன் முன்னாடி யாரையும் நான் சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இதனாலதான் நம்ம ஹீரோவையோ கஷ்டப்பட்டவா காப்பாத்திருப்பா. இப்ப அவ கண்ணை திறந்து பார்த்தா ஜாங்னான் நீயும் சத்தியா கூட சொர்க்கத்துக்கு வந்துட்டியான்னு வா கேட்கவும் என்ன உளறிட்டு இருக்க, நம்ம உயிரோட தான் இருக்கா நம்ம ஹீரோ சொல்றாங்க. ஆயிட்டேன் என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, இந்த பீஸ்டுக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம ஹீரோ சொல்றான். எங்கப்பா இவ்வளோ பீஸ்ட கொன்னியான வா கேட்டா அதுக்கு இந்த ஸ்வாடுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நல்ல ஷார்ப்பா இருந்தது நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ போய் அவளை போட்டோ எடுக்கிறான். பார்த்தா அவ ஃபேஸ் நார்மல் ஆயிடுச்சு. வெட்டப்பட்ட என் கை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. அது வைட்டாலிட்டி கீசங் எப்பவும் எமர்ஜென்சிக்கு என் கூட ஒண்ணு நான் வச்சிருப்பேன். பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பில்லு என்கிட்ட இருந்தது, அதையும் உனக்கு கொடுத்துட்டேன். இந்த இன்னொரு வைட்டாலிட்டி கீசங் எமர்ஜென்சில இதை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ கொடுக்குறான். டேகம் பாத்தியா இது எவ்வளோ அழகா இருக்குல்ல, சாக்ரிஃபைஸ் பண்ணி இறந்துட்டேன்னா அந்த மாதிரி அழகான விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னால முடிஞ்ச அளவு நான் எல்லாரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணுவேன் தான் அப்படின்னு வா சொல்லவும் உன்னால காப்பாற்றப்பட்ட அந்த எல்லாருமே நீ உயிரோட இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. உன்னோட லைஃப் நீ பெஸ்டா வாழ்றதுக்கு ட்ரை பண்ணு, சாக நினைக்காத நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா சோல்ஜர்ஸும் கேப்டன் உங்களுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லி கண் கலங்கிட்டு இருக்காங்க. அந்த கீசனுக்கு பதிலாக நம்ம ஹீரோக்கு அவ ஒரு ஸ்பிரிச்சுவல் பில்ல கொடுக்குறா. நம்ம ஹீரோவும் இப்போ ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட் நடக்கிற ஏரியாவுக்கு கிளம்புறான். டீகாங்கும் அவளோட மாஸ்கை இப்போ கலட்டுறா. நம்ம ஹீரோ கிளம்பப்போ அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் திரும்பி பார்த்து நம்ம கேப்டன் ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. லைஃப்பில் 1000 பிரச்சனைகளோ தடைகளோ வரலாம். பட் ஆனால் உங்கள் லைஃப்பை நீங்கள் சியர்ஃபுல்லாக வாழறதுக்கு கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை போடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹீரோ எக்ஸாம் சைட்டுக்கு போகிறான். சில்வர் ரேங்க் ஆகிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அண்ட் ஒயிட் ஷார்க்கோட 2 அசாசின்ஸும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த அழகாக மாற்றக்கூடிய பில்லை நம்ம ஹீரோ டீஹான்ட்ட கொடுத்து அவ்வளோ அழகாக மாற்றி விட்டுட்டான். வெட்டப்பட்ட அவளோட கையவும் நம்ம ஹீரோ கீசங்க கொடுத்து சரி பண்ணிட்டான். அண்ட் அட்டாக் பண்ண வந்த அந்த எல்லா ஸ்பிரிச்சுவல் பீஸ்டையும் நம்ம ஹீரோ கொண்டு அதுங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் பில்லை அப்சர்வ் பண்ணி தான்
நம்ம ஹீரோ இப்போ சாகாம சில்வர் ரேங்க்குக்கு ப்ரமோட் ஆயிட்டான். ஸோ நம்ம ஹீரோவோட பவர்ஸோ இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கும். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.